அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய விடயம், மனித உடம்புக்குள் ஜின் நுழையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாங்கள் ஒரு சில விளக்கங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ஏனென்றால் இதுக்கு முன்னால் ஜின்களின் அட்டகாசம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நம்முடைய உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் போட்டிருந்தோம். அந்த நிகழ்ச்சி சம்பந்தமான ஒரு கருத்து ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டு இருக்குது. அப்துல் ஹமீத் ஷரை அந்த முஅத்தஸிலா கொள்கைக்கு மாறிட்டார். மனித உடம்புக்குள்ள ஜின்னு நுழையும் என்கிறது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதிலிருந்து அவர் நீங்கிட்டார். இவர் திருந்துவாரா, இவர் மாறுவாரா, இவர் நேர்வழிக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை போட்டு இருக்குது. ஒரு சிலர் அதுக்கு கொமெண்ட் எழுதும்போது இவர் உளவியல் பைத்தியம் பிடிச்சி ஆறாரு, இவர் எப்போ உளவியலை பற்றி உளவியல் பேச தொடங்கினாரோ அப்போ நான் அவருடைய பயானை கேட்கறதுக்கு விட்டுட்டேன் அப்படின்ட்டு இன்னொரு சகோதரர் அவருடைய மன ஆதங்கத்தை பேசியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்தாலும் அதில் என்னன்னா, நீங்கள் என்னுடைய எந்த பயானம் எடுத்தாலும் உளவியலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததாக இல்லை. உளவியல் ரீதியாக சொன்ன இந்த கருத்துக்கள் ஒருபடி மேலே போகாது, அதை மிஞ்சின ஒரு விஷயம்தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் எல்லா பயான்லையும் சுட்டி காட்டியிருக்கிறேன். உண்மையிலேயே இன்னைக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உளவியல் பைத்தியம் பிடிச்சிருக்குது. ஒரு மௌலவிய பயானை கூப்பிட்டாலும் பெண்கள் உளவியல் பார்வை, சிறுவர்கள் ஒரு உளவியல் பார்வை, உளவியல் என்கிற ஒரு தலைப்பை போடாட்டி அவங்க மண்டை வெடிச்சிடும் போல இருக்குது. எங்கே போனாலும் அந்த உளவியல் பைத்தியம் பிடிச்சிருக்குது. உண்மையிலே இந்த உளவியல்ங்கிறது இந்த சைக்காலஜி படித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுகள் எல்லாம் எவ்வளோ ஆணித்தரமான உளவியல் தத்துவங்களை எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த உளவியல் ரீதியாக சைக்காலஜி படிக்கும்போது அதில் சில தத்துவங்கள் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களாக இருக்குது. நான் எப்போவுமே எனக்கு கவுன்சிலிங் வரக்கூடியவங்களுக்கு சைக்காலஜிக்கல் தியரியில் உள்ள சில ஸ்கில்ஸை நான் பயன்படுத்துறது கிடையாது. அது மார்க்கத்துக்கு முரணானது. தெளிவாக சொல்ல போனால் ஆடி என்கிற ஒரு சப்ஜெக்ட் இந்த கவுன்சிலிங் படிக்கக்கூடியவங்களுக்கு படித்து கொடுப்பாங்க. அந்த சப்ஜெக்டுக்கு இஸ்லாத்துக்கு முரணான விஷயமா இருக்குது, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அடுத்தது செக்ஷுவல் ரீதியாக ஒரு ஆண் விரும்பி ஒரு பெண்ணோடு பழகலாம், அவங்களுடைய அந்த பழக்கத்துக்கு தடை விதிக்கக்கூடாது, அதை தடை விதிச்சாதான் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி தடுக்காட்டி தான் அவருக்கு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வரும், பெரிய பிரச்சனை வரும். இப்போ ஒரு சைட்டை தான் பார்க்குறாங்க, ஒரு கணவன் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு அவங்க செக்ஸ் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது தடுத்த மனசு உளவியல் ரீதியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இது சிக்மெண்ட் ஃப்ராய்டுடைய அது பல்கவர்ச்சி கோட்பாட்டு தத்துவம். ஆனால் இஸ்லாம் அதை கண்டிப்பாக தடுக்குது, அதை என்னால் நிரூபிக்க முடியும். அதை சேர்ந்து வச்சா தான் அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் வரும். ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் இது வெளியில் தெரிய வரும்போது அவங்க மன உளைச்சலுக்கு ஆகுவாங்க, அவங்க ஃபேமிலியில் அவங்க ரொம்ப பெரிய ஒரு டோர்ச்சர் வரும், அவங்க தனித்தனியாக குடும்ப வாழ்க்கையை பிரிய வேண்டியப்படும். சில நேரம் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை, இறைவனுடைய நம்பிக்கை வந்த உடனே நம்ம தவறு செஞ்சிட்டோம் என்கிற மன இறுக்கத்துக்குள்ளாய் அதிலேயே நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் தவறை செஞ்சுட்டு பிறகு அது தப்பு என்று தெரிய ஒரு பயானம் கேட்டு, ஒரு ஜும்மா கேட்டு, அல்லது மன ஒரு உறுத்தல் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு சூசைட் வரைக்கும் போன நிறைய பேரை நான் கைட் பண்ணியிருக்கிறேன், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். எனவே சைக்காலஜிக்கல்லையும் அறிவியலையும் இஸ்லாத்துக்கு முற்படுத்தி வகையை விட முற்படுத்தினால் அது தெளிவான வழிகேடுங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது இந்த மனித உடம்புக்குள்ள ஜின் நுழையிற சம்பந்தமான ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. நான் அந்த விஷயத்துல அந்த பயான்ல ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள ஜின்னு பூந்து அவருடைய மூளையை பயன்படுத்தி, நாவை பயன்படுத்தி, உடலை பயன்படுத்தி நான் இன்னொரு ஆள் வந்திக்கிறேன், கொஞ்ச நேரம் அவராகவே இல்லை இன்னொருத்தராக பேசி சில பிஹேவியர் பண்றாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது, இஸ்லாத்துல அது ஊர்ஜிதமான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லி இருந்தேன். அது பொதுவானதாக மனித உடம்புக்குள்ள ஜின்னே நுழையாது அப்படின்ற அடிச்சு நான் சொன்ன மாதிரியான வார்த்தை வந்திருந்தால் அது என்னுடைய தவறு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பகிரங்கமாக. ஏன்னா அந்த விஷயம்தான் தவறு. அப்படி நடக்கிறது இஸ்லாத்தில் அனுமதியில், அதுக்கு எந்த ஒரு முகாந்திரம் ஆதாரமும் கிடையாது. ஆனால் ஜின்களை பற்றி நான் அந்த உளவியல் துறை நிகழ்ச்சியில தொடராக பேசுறதுக்கு இருக்கிறேன். ஜின்கள் எப்படிப்பட்டது, எப்படி எப்ப படைக்கப்பட்டது, அதனுடைய தன்மைகள் என்ன, அதுல ஆணு பெண்ணு குடும்ப வாழ்க்கை அதை எவ்வளவு தாக்கம் செலுத்தும், அதுக்கு எதிராக அதுல தாக்கத்திலிருந்து நாம எப்படி விடுபட்டுக் கொள்றது சம்பந்தமான இன்ஷா அல்லாஹ் ஒரு புல் வழக்கத்தை இந்த ஜின் சம்பந்தமான ஜின்கள் ஒரு ஆய்வுன்ற ஒரு நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பேசுறதுக்கு இருக்கிறேன். இடையில கணவன் மனைவி குழந்தை உளவியல் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு நான் போறதுக்கு இருக்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் இதை ஒரு சப்ஜெக்டா நான் வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுவும் அடுத்த நிகழ்ச்சியில நமக்கு வரக்கூடியதா இருக்கும். ஜின்னை பத்தி நான் அறிமுகம் சொல்ல தேவையில்லை. ஜின்னுங்கிற ஒரு படைப்பை நாங்க நம்புறோம், அது ஒரு அமானுஷ சக்தி. மற்றவர்கள் ஆவி பிசாசு என்றெல்லாம் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் ஆவி பேய் பிசாசு எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஜின் தான்
அப்படின்னு தெளிவாக நம்பியிருக்கிறோம். மனித உடம்புக்குள்ள ஜின்னு பூருமா அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஆதாரங்களான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாங்க முதல்ல பார்க்கணும். முதல்ல ஒரு வசனத்தை, திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து வைக்கிறாங்க. சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனம். அது வந்து வட்டி சாப்பிட்டவர்கள் அவங்க மறுமையில எழும்போது யதஹபத்து ஷைத்தானு மினல் மஸ், அதாவது ஜின்னு பிடித்தவர்களை போன்று அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக எழும்புவாங்க. அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? ஜின்னு நுழையாதன்னா இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா வீணா பேச மாட்டானே அப்படி என்று சொல்றாங்க. அப்ப ஜின் வந்து மினல் மஸ் வருது, ஜின் தீண்டுதல், மஸ் என்றா தொடுறது. அப்ப ஜின் வந்து தீண்டுதல் அப்படியான விஷயம் தவிர ஜின்னு உள்ளுக்குள்ள நுழைஞ்சி வர்றது கிடையாது. பொதுவாக இந்த வசனத்துக்கு விளக்கமாக இந்த தஃப்சீர்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும்போது பைத்தியக்காரனை போல எழுப்புவாங்க அப்படிங்கிற விஷயம் தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றாங்க. நிறைய தஃப்சீருடைய அறிஞர்கள் வந்து இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. பொதுவாக அரபுல வந்து பைத்தியக்காரனுக்கு மஜ்னூன் இருப்பாங்க. மஜ்னூன்ங்கிறது ஜின் என்ற சொல்லில இருந்தா வந்திருக்குது. மஜ்னூன் ஜின் தீண்டப்பட்டவன் அப்படின்னு. அப்ப அதை வந்து நம்ம எல்லா பைத்தியமும் ஜின் பிடிச்சவன் தானா அப்படிங்கிறத நம்ம தெளிவா கேட்கணும். அது வந்து நமக்கு தெரியுது. பைத்தியம்ங்கிறது ஜின் பிடிக்கிறது இல்லை, அது வந்து மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ். அவருடைய பிரைன் வந்து சரியா வேலை செய்யல, அவருடைய காக்னிட்டிவ் உயர் அறித்திறன் வந்து சரியா தகவல் கொடுக்கல. இது வந்து பைத்தியம் பிடிக்கப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து மஜ்னூன் என்று அரபுல சொல்லுவாங்க. இது வந்து ஆங்கிலத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த நிலவு தாக்கிய மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் மூனா இருக்கும்போது இந்த மென்டல் இல்னஸ் சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ் உள்ள ரொம்ப அதிகமான மனநோய் உள்ளவங்க வந்து இந்த ஃபுல் மூன் டேயில் வந்து அவங்களுக்கு அந்த நோய் ரொம்ப அதிகமாகும். அப்படி அதிகமாகிறதுனால அந்த ஃபுல் மூன் டேயில் அது நடக்கிறதுனால அந்த ஃபுல் மூன், அதாவது நிலவு அவர்களை தாக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவங்க சொல்றாங்க. அதாவது நிலவு தாக்கிய மனிதன் அப்படின்ட்டு மனநோயாளர்கள் அப்ப சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஃபுல் மூன் டேயில் அவங்களுக்கு அது வந்து கூடுது. அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் மென்டல், அந்த மனநோயாளர்களுக்கு லுனட்டிக் என்று சொல்லுவாங்க. லூனாங்கிறது வந்து நிலவை அவங்க கடவுளாக வணங்கிட்டு இருந்த ஒரு பெயர். அப்போ லுனட்டிக் என்று நிலவு தாக்கிய மனிதர்கள் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படியான இந்த மனநோயாளிகள் எல்லாம் ஜின்னு பிடிச்சவங்களா? இல்லை. அப்போ தஹபத்து ஷைத்தான் மினல் மஸ்னா ஜின்னுடைய ஊசலாட்டம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டு குழம்பி போய் பைத்தியம் பிடிச்ச நிலையில எழும்புற மாதிரி எழும்புவாங்க அப்படிங்கிறது. அப்போ மனிதனுக்குள்ள ஜின்னு நுழையமாண்டா நுழையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் கருவறையில் படைக்கப்படும் போதே தாயின் கருவறையில் வச்சு அவருக்கு ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கும் சாட்டப்படுறாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லம்மத்து மினல் மலாயிகா லம்மத்து மினல் ஷயாத்தீன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மலக்கும் ஒரு ஜின்னு நம்மளோட சாட்டப்படுது. எனக்கிட்ட ஒரு ஜின்னு, உங்கள்கிட்ட ஒரு ஜின்னு, உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருகிட்டையும் நம்மளோட ஒரு ஜின்னு வந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இப்படி சொன்ன உடனே ஆயிஷா நாய் கேட்குறாங்க, அப்போ ஃபீக்கை யாரை சொல்லலாம், உங்களையுமா ஒரு ஜின்னு இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, ஷைத்தான் உங்கள்கிட்டையும் இருக்குதா அப்படின்னு கேட்டோன்னே, நான் வலாக்கி நஸ்லம, ஆமாம் என்னிலையும் தான் நான் அவன் எனக்கு கட்டுப்பட்டுக்கிட்டான், எனக்கு நல்லது தவிர வேறு எதையுமே ஏவ மாட்டான்னு இன்னொரு வேகத்தில் சொல்கிறாங்க. அப்போ நபி அவர்களோடையும் ஒன்று இருக்குது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது எஜ்ரி மஜ்ரத் தம்ங்கிறாங்க. ஒரு மனிதனுடைய ரத்தம் ஓடுற இடத்துலையும் வந்து அவன் ஓடுவான் அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த ரத்தம் ஓடுற இடத்துலையும் ஒரு ஜின்னு ஓடுது, உங்க ரத்தம் ஓடுற இடத்துலயும் ஒரு ஜின்னு ஓடுது. அது என்னுடைய ஜின்னு உங்கள்கிட்டயோ உங்களுடைய ஜின்னு எனக்கிட்டே இல்லை. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொன்று இருக்கு. அது உடம்புக்குள்ள ஓடுது. ஓடினதுக்கு அது நம்ம குரல்ல பேசுறதோ நம்மளை மயக்கப்பட்டு அது வந்து ஒரு வேலையை பண்றதோ கிடையாது. நம்ம மனசுக்குள்ள இருக்கு சில ஊசலாட்டங்களை, கெட்ட விஷயங்களை நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கும். மனோ இச்சை அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்துல இருக்கிற ஜின்னு எனக்கு நல்லதுதான் ஏவுவான், எனக்கு அவன் கட்டுப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற. மற்றவங்களை எல்லாத்தையும் அது குழப்பிட்டீங்க. மனோ இச்சை ஆசை வரும். அந்த பொம்பளையை பாரு, இதை குடி, அதை செய்யி, இந்த அகராத்தை செய்யணும், அதை ஆசை விட்டுட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய மனக்கு வந்து நமக்கு அது தப்புப்பா அப்படின்றத உறுத்திக்கிட்டு இருப்பார். அது அந்த மனசாட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே இப்படி ஒரு ஜின்னு வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. நான் மௌத்தானா என்னோட இருக்கிற ஜின்னு வெளியாயிடும். வெளியாகி இன்னொருத்தருக்குள்ள போறதுங்கிறது கிடையாது. இன்னொன்று இருக்குது வந்து யுவஸ்வி சுஃபி சுதூரினா, நம்ம மனசுக்குள்ள வந்து எண்ணங்களை உண்டாக்குறது. அது வந்து அந்த ஷைத்தான்ட்டு நம்ம பாதுகாப்பு தேடுகிறோம். யுவஸ்வி சுஃபி சுதூரினா சென்று ஏன்னா அது மாதிரி குறிகாரன் சாத்திரக்காரனுடைய விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, வானத்துல மலக்குமார்கள் பேசக்கூடியது இந்த ஜின்கள் ஒத்து கேட்குது. அதுக்கு அல்லாஹ் தஆலா எரிகற்களை விரும்புனா அந்த எரிகற்கள் வர்றதுக்கு முன்னாடி அது கீழே இருக்கிற ஜின்னுக்கிட்ட அந்த மெசேஜை கொடுத்துட்டேன்னா அது அப்படியே வந்து குறிகாரன் சாத்திரக்காரனுடைய காதில் இன்னும் 100 பொய்யை சேர்த்து ஊதி விடுறான். இது புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ குறிகாரன் சாத்திரக்காரனுக்கிட்ட வந்து என்ன இல்லை,
ஜின்ன அவன் வசியம் பண்ணி வச்சிருக்கல, ஜின்ன அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து அவன் பேசல, அவனுக்கு மைண்ட்ல தோன்று சொல்லிக்கிட்டு போவான். அவ்வளவுதான். அவன் சொல்லிட்டு போகும்போது உன்னை சொல்லுவான், அப்படியே போயிட்டே இருக்கான். அவனுக்கே தெரியாது என்ன நடந்துச்சு அப்படின்னு. அது ஷைத்தான் அவர்களுடைய நாவல பேசுறது, காதுல ஊதுறது அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப அவனுக்கு மைண்ட்ல அப்படி தோன்றுது, அப்படி பேசுறான். இப்படி ஒரு வகையான ஷைத்தான் இருக்குது, அப்படி உண்டாக்குறது. அதே மாதிரி ஒரு நபித்தோழர் தொழுதுட்டு இருக்கும் போது எனக்கும் தொழுகைக்கும் இடையில ஏதோ ஒன்று குறுக்க வருது, யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அது ஷைத்தான் யுகாலு லஹு ஹின்ஸப், அது ஷைத்தான், அதுக்கு ஹின்ஸப் என்று சொல்லப்படும். அதனால நீங்க இடது பக்கமா 3 தடவை தூப்பிட்டு அது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கன்னாங்க. அப்படி செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அது வரல அப்படின்னு அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுறாரு. இது மாதிரி ஒரு ஷைத்தானுடைய ஊசலாட்டம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் எனக்கு ஒரு சில மாற்றங்கள் தெரியுது, ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய நெஞ்சில அடிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யா அதுவல்லாஹ் அன ரசூலுல்லாஹ் உஹ்ரிஜ்ங்கறாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர், நீ அல்லாஹ்வின் விரோதி, வெளியரங்கு அப்படிங்கிறாங்க. வெளியரங்கண்டா உள்ளுக்கு தானே இருந்திருக்குது அப்படிங்கிறோம். அப்ப அந்த ஹதீஸ் நம்பத்தக அறிவிப்பாளர் கொஞ்சம் பலகீனமானவர், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு சிலர் லைவ் ஆக்குறாங்க. இன்னொரு சிலர் அந்த ஹதீஸுக்கு முத்தாபா வந்தால், அந்த பலகீனமான அறிவிப்பாளர் இருக்கிற இடத்துல இன்னொரு அறிவிப்பாளர் இந்த இஸ்னாதை சொன்னால் அதுக்கு ஒரு பலம் ஒன்று வரும், அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் என்று முத்தாபா தேடுறாங்க. தேடி ஒரு கிதாபில் இருக்குது அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. அப்ப அது ஒரு சிலர் சஹிங்கிறாங்க. சரி, அது சஹியாக எடுத்துக்கிட்டா கூட அந்த மனிதர் ஜின்னு பிடிச்சி நான் ஒரு வேறு ஆளு, எனக்குள்ள நான் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால செத்து போனவன், இப்படி வந்திருக்கிறேன், சுடுகாட்டுல வந்திருக்கேன், உங்களை எல்லாம் பழிவாங்க அப்படி எல்லாம் பேசினதாக அந்த ஹதீஸில் ஆதாரம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்கிறாங்க. அது வெளியேறாங்க. அப்ப மனித உடம்புக்குள்ள ஜின்னு தாக்கம் செலுத்துறது, அந்த சில ஊசலாட்டங்களை உண்டாக்குறது, இதுதான் ஷைத்தான் ஜின்னு மனுஷனுக்குள்ள தாக்கம் செலுத்துறது. இது போக வெளியில இருந்து சில அமானுஷ விஷயங்கள் நடந்திருக்கு, நேரடியாக நானும் கண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு கொமாண்ட் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள விட அல்லாஹ்வினுடைய உதவியினால நான் பெருமைக்காக சொல்லல, இந்த துறையில இருந்ததுனால நிறைய ஜின்கள் சம்பந்தப்பட்ட கேஸுகள் நான் நேரடியா போய் பார்த்திருக்கிறேன். அதுல சில அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. என்னுடைய அந்த ஜின்களோர் ஆய்வு நிகழ்ச்சியில சம்பந்தப்பட்டவர்களை நேரடியா போய் இன்ஷா அல்லாஹ் சந்தித்து அவர்கள்ட்ட ஒரு பேட்டி எடுத்து கூட நான் போறதுக்கு இருக்கிறேன். ஒரு பெண்ணு பின்னி வச்ச முடி அப்படியே வெட்டி போட்டுட்டு போகுது, பார்த்துட்டு இருக்கும் போதே முடி அப்படியே வெட்டி அப்படியே துண்டாயி அப்படியே பறந்து வெளியில விழுறது, தண்ணி கிளாஸ் அப்படியே கிளம்பி அந்தரத்துல போய் சுவர்ல முட்டுப்பட்டு விழுகிறது, மணிக்கூடு கீழே விழுகிறது, வீட்டுல ஓஃபான் இந்த ஃபேன் தானா சுத்துறது, ஏகப்பட்ட விஷயங்கள் ஜின்னுடைய அட்டகாசங்கள் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்கள்ல நடந்திருக்கு. அது வெளியில, அதை நான் மறுக்கவே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கு. நான் நேரடியாவே போய் சம்பந்தப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன பொம்பளை பிள்ளைக்கு அந்த ஜின்னுடைய தாக்கம் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டோன்னா அந்த ஏரியாவிலும் ஒரு செத்து போன ஒரு பணத்தை போட்டு விட்டா எப்படி நாத்தமா இருக்கும், அப்படி ஒரு 10 வீடு 15 வீட்டுக்கு அப்படியே நாத்தமா இருக்கும். அது குணமடைஞ்சோன்னா அந்த நாத்தம் இல்லாம போயிடுது. அப்ப இது மனநோய் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே நாரதே வரும். என்ன தெருவில் இருக்கிறோம்னா என்ன நாரதுங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. அது கிளியர் ஆனோடனே கிளியர் ஆகுது, அது மூடுது, அவ்வளவுதான். அப்ப ஜின் வருது, மனுஷனுக்கு சேட்டை செய்யுது, சில தாக்கங்களை செய்யுது. அதை நம்ம மறுக்கவே இல்லை. அதன் சம்பந்தமா நம்ம பேசுறோம். அது எப்படி அதுல இருந்து நம்ம விடுபடுறது அப்படிங்கிறத நான் சொல்லி தருவேன். நான் நேரடியாக நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட ஜின்னு சம்பந்தமான சில தாக்கங்களுக்கு என்ன கூப்பிட்டு சில மருத்துவ ரீதியான மார்க்க ரீதியான ருக்கியா ஷரையா செஞ்சிருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படியான சில விஷயங்கள் நடந்திருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் மறுக்கிறது என்னென்றால், ஒரு மனித உடம்புக்குள்ள ஜின்னு பூந்ததாம், அவருடைய மூளையை பயன்படுத்திச்சான், அது வேற ஒரு ஆள் மாதிரி பிஹேவியர் பண்ணிச்சான் அப்படிங்கிறாங்கல்ல, இதை நான் மொத்தமாக மறுக்கிறேன். அதாவது ஒரு உள்ளத்துக்கு ஒரு உடம்புக்குள்ள 2 உள்ளம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அது ஒரு ஆளுக்குள்ள அப்படியே அவரை தூங்க வச்சுட்டு இன்னொரு ஆள் பேசுது, ஜின்னு பேசுது அப்படின்றா இந்த சக்தி மட்டும் ஷைத்தானுக்கு இருக்கின்ற உலகத்தை வழிகெடுக்கிறதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போதுமே. இல்ல மிம்பர் மேடைகள்ல இருக்கக்கூடிய உலமாக்களுடைய உடம்புக்குள்ள எல்லா ஜின்னும் பூந்தா அவர் பேசுற மாதிரியே ஜின்னு பேசிட்டு போகுது. அவங்க தாத்தாவை தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணலாம், 2 சகோதரிகளை ஒன்னா திருமணம் முடிக்கலாம்னு தனி விபச்சாரத்தை அலாலாக்கிட்டு போய்க்கலாம், மௌலே சொன்னாங்கன்னா செஞ்சுட்டு போறாங்க. அப்ப இப்படி ஒரு உலகத்தை ஒரு ஊரையை கெடுக்கிறதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போதுமே அவர் உடம்புக்குள்ள பூந்து அவர் நாவல பேசுறதுங்கிறத நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட மகன் கேள்வி கேட்கிறாங்க, பாப்பா மனித உடம்புக்குள்ள ஜின்னு பூருமான்னு கேட்டதுக்கு ஏன் முடியாது, முடியும். ஏன்னா ஒரு மனிதன் தெரியாத மொழி பேசலையா, வேற மொழி பேசலையா அப்படின்னு ஆதாரம் சொல்றாரு.
அந்த ஆதாரம் குர்ஆனும் ஹதீஸும் இல்லை, அவர் அபிப்பிராயம் கண்ட விடயங்கள். நானும் சொல்றேன், நான் ஒரு சிலர் வேற மொழி பேசுறாங்க, ஆனா அவங்க காதால கேட்ட மொழியை தான் பேச முடியுதே தவிர கேட்காத மொழியை பேச முடியாது. நான் என்னுடைய மைண்ட்ல நான் கேட்கவே இல்லை, என் வாழ்க்கையில நான் சந்திக்கவே இல்லை அப்படி ஒரு மொழியை என்னுடைய உடம்புல இருந்து பேசினா நான் ஏற்றுக்கொள்றேன். அப்படி ஒரு ஆளை காட்டுங்க. அதாவது ஒரு டொச்சுங்கிற பாஷையில ஜின்னு பிடிச்சி, சைனீஸ் பாஷையில ஜின்னு பிடிச்சி இல்லை அப்படியே பிடிச்சிருந்தா அவர் அந்த லாங்குவேஜை கேட்டிருப்பார், அந்த சேனலை பிடிச்சிருப்பார். இதுதான் நடக்குது. அதாவது மைண்ட்ல ஃபோல்டு மெமோரி சிண்டம் என்ற பகுதியில் நம்ம கேட்ட லாங்குவேஜ் எல்லாம் பதிவாகுது. அதை நம்மளால திருப்பி பேச முடியுது அப்படிங்கிறத இன்னைக்கு நிரூபிச்ச ஒரு விடயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் ஒருத்தன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு சின்ன 7 வயசு குழந்தை, நான் 2வது பிறவியா இப்ப பிறந்திருக்கிறேன், நான் நிலவுல நான் முதல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிலவை பற்றிய கேள்விகள், நாசா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் சட்டு சட்டு சட்டுன்னு 7 வயசு பையன் பதில் கொடுத்திருக்கிறான். நிலவு எப்படி இருக்கு, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய ஈர்ப்பு சக்தி என்ன, விஷயம் என்ன, இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம்னா நாசா சொல்லுது இந்த பையன் சொல்றதெல்லாம் கரெக்ட், உண்மைதான் அப்படிங்கிறது. அப்ப இவன் போன ஜென்மத்துல நிலவுல பிறந்திருக்கிறான் அப்படி என்று மக்கள் எல்லாம் கதையை அளக்குறாங்க. ஆனால் இது தவறுங்கிறத டாக்டர் ராமச்சந்திரன்ங்கிறவர் இந்தியாவில் அறிவிப்பு கொடுக்குறாரு. அதெல்லாம் பொய். ஏன்னா இவர் சின்ன வயசுல இருக்கும்போது தாய் தகப்பன் இவங்களை வச்சுக்கிட்டு ஏதாவது புக் வாசிக்கலாம், அல்லது இவர் சின்ன வயசுல இருக்கும்போது டிவியில சும்மா நிலவை பற்றி நாசாவினுடைய நியூஸை காதுல விழுந்திருக்கலாம். அதான் அவருடைய ஃபோல்டு மெமோரி சிண்டத்துல பதிவாகி இவருக்கு கன்வர்ஷன் டிஸார்டர் வந்தோம்னா அதை பேசுவார். இது உண்மை இல்லை, நிரூபிக்க முடியாது. மறுபுறதியை நம்புற ஒரு ஹிந்து டாக்டரை தப்பு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதெல்லாம் கூட இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஹிப்னோட்டிசம் என்கிறதுல அளவு கடந்து போறாங்க. ஹிப்னோட்டிசம் என்கிற ஒன்று முதல் அதே மார்க்க ரீதியான சில விஷயங்கள பிள்ளைகள் இருக்குது. ஏன்னா ஹிப்னோட்டிசம் என்ற பேர்ல ஒருத்தரை ஹிப்னோட்டிசம் பண்ணி போன ஜென்மத்துல நீ என்னையா இருந்தேன்னு கேட்கறாங்க. அவர் நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தேன், நான் ஒரு மன்னனா இருந்தேன், நான் ஒரு வேலைக்காரனா இருந்தேன், நான் நாயா இருந்தேன், பூனையா இருந்தேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் கேட்க முடியாது, அப்படி சொல்ல முடியாது. சொல்றாங்கன்னா அவருடைய மைண்ட்ல ஏற்பட்ட ஒரு தாக்கத்துல தான் நடக்குது. அதனால ஹிப்னோட்டிசத்துல ஒருத்தரை பேச வைக்கலாமா, பேச வச்ச உண்மைதான் பேசுறாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நானும் ஹிப்னோட்டிசம் பண்றேன் தான், ஆனா அந்த லிமிட் இருக்குது, டிஎம்ஆரோட நின்று கொள்ளணும். அதுக்கு மேல போறதை மார்க்க ரீதியான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம்ங்கிறத அது சம்பந்தமா ஒரு விஷயத்தை பேசுவோம், ஹிப்னோட்டிசம் சம்பந்தமா. ஏன்னா மக்கள் அதுல நிறைய குழம்பி போய் இருக்கிறாங்க. அப்ப இப்படியான இந்த தெரியாத லாங்குவேஜ் பேசுறது ஜின்னு திண்டத்துக்கு அடையாளம் உண்டு. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றது நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா அவர் கருத்து சொல்றாரு, அது குர்ஆனும் இல்லை ஹதீஸும் இல்லை தானே. நானும் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய ஜின்னு பிடிச்சவங்க நேற்று வந்துகிட்டே இருக்கிறாங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பயங்கரமா வந்தவங்கெல்லாம் ரொம்ப ஆடி போய் பயந்து போய் பெரிய ஸ்ரீலங்காவில் பெரிய தௌஹீத் பேசக்கூடிய பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய மௌலவி ஒருத்தர் அவர் ஒரு பிள்ளைக்கு ஜின் பிடிச்சு அவர் குர்ஆன் ஆயத்தை ஓதுறாரு, அவருக்கு திக்குது, ஆயத்துக்கு ஓதுனா அவருக்கு தடுமாறுது, மீறி அந்த பிள்ளை ஓதுது, ஐயோ இது ஜின்னு தான் அமித் மௌலிட்ட கொண்டு வாங்கன்னு எனக்கு அனுப்பியிருக்கிறார். அப்ப நான் எடுக்கிறேன், எடுத்தா அது ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு வேற பிரச்சனை அது. ஆனா அவருக்கு ஏன் தடுமாறுச்சுன்னா அவர் டென்ஷன்ல இருந்தா தடுமாறு இருக்குது. இவன் எப்படி மிச்சத்தை வைக்கணும்னா அவன் முஸ்லீம் பண்ண திரும்ப போதுறா, அதுக்கு என்ன இருக்குது? இப்போ அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எனக்கிட்ட வரும்போது ரொம்ப பயங்கரமா கொண்டு வருவாங்க, 10 பேரை பிடிக்க முடியல, ரொம்ப பயங்கரமா இருக்குது, அமானுஷமா இருக்குது. நான் சும்மா பேசாம உட்கார, தனியா தான் நான் பிடிப்பேன், நான் உட்காரு அப்படின்றுவேன். அப்ப நான் அவங்கள செக் பண்றதுக்காக என்ன செய்வேன், கண்ணை பார் அப்படின்னு சும்மா அப்படியே கண்ணை பார்த்துக்கிட்டு நான் ஒண்ணுமே ஓதாம இருப்பேன். இன்னும் கொள்ளாத என்ன கொள்ளாதம்மாங்க, சின்ன இருந்தா என்னடா நீ பார்த்தா, என்னடா ஜின்னா இருந்தா நேற்று திருப்பி கேட்க வேண்டிய, என்னடா நீ யாருக்கிட்டடா அப்படின்னு கேட்க வேண்டிய. ஏன்னா வரும்போதே அமித்ஷரை அப்படின்னு பயந்துதான் வராங்க. நான் ஒன்றுமே செய்யலைங்க, அல்லாஹ் மீதானே ஒன்றுமே இல்லை, அப்படியே உட்கார வச்சுட்டு எத்தனையோ பேரு அப்படியே கண்ணை பார்ப்பேன், அப்படியே கண்ணை பார்த்தோம்னா அது சின்னது 10 பேரை அடிச்சுக்கிட்டு வந்தது என்னுடைய ஒரு பார்வைக்கு அடங்குது. என்ன கொள்ளாத என்ன கொள்ளாத, நான் போயிடுவேன், நான் போறேன், என்ன எரிக்காத அதுவே சும்மா கத்துது. நான் ஒண்ணுமே பண்ணல, அல்லாஹ் மீதானே ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா வந்த சில கொள்கைவாதிகளை என்ன சொல்றாங்கன்னா, அசலாத் உங்கள்கிட்ட என்னமோ இருக்குது சார், நீங்க என்னமோ பண்றீங்க, ஒண்ணுமே இல்லை சொன்னா கூட நம்புறான் இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட அப்படி ஒரு பேர் வந்தோம்னா அவங்களால முடியல. எனவே இது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். ஜின்னா இருந்தா செய்ய வேண்டிய என்கிட்ட வருவாங்க, பூயங்கரமான ஜின்னு இதெல்லாம் பண்ணுச்சு அப்படிம்பாங்க. நான் எங்க இந்த பென்சில், இந்த பென்சில் இந்த மேசையில வைக்கிறேன், இதை உசுப்பு பார்க்கலாம், இது அந்த இடத்துல நிப்பாட்டு பார்க்கலாம். பல்கிஸ்ரானியுடைய சிம்மாசனத்தை தூக்கினது தானே ஜின்னு. இந்த பென்சிலை தூக்குறா, தூக்கலுமா? எவ்வளவு சவால் பட்டு பார்த்தேன், இல்ல அப்ப என்ன நீ ஜின்னு?
அப்ப எனக்கிட்ட வரக்கூடியதை நான் அனுபவப்பட்டிருக்கேன், நேரடியா பார்த்திருக்கேன். ஒரு ஆள் உடம்புக்குள்ள பூந்து அவர் நாவல பேசி சில அட்டகாசங்க செய்ய புராடி ஏமாத்துறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஜின்னு பிடிச்சிட்டான், ஒரு 4 கோழியை தின்னுட்டாரா, 4 சான் சோத்தை தின்னுட்டாராம், 3 வாளி கஞ்ச குடிச்சிட்டாராம், பசிக்குதுங்கிறான், பானை கொடுத்தா பத்த திங்கிறான், பசிக்குதுங்கிறான். இது இப்படி செமிச்சுது, அவ்வளவு சாப்பாடு ஆரம்பிச்சுன்றது, உள்ள இருந்து 4 ஜின்னு சாப்பிடுது அப்படிங்கிறாங்க. இது மெடிக்கலி நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதாவது நமக்கு பசி என்கிறதும் போதும் என்கிறதும் நம்முடைய உடம்புல ரத்தத்துல குளுக்கோஸ் குறையும் போது அந்த ரத்த ஓட்டம் ஹைப்போதலம்ஸ்ல, மூளையில ஹைப்போதலம்ஸ்ல டேர்ன் ஆகும்போது, ஹைப்போதலம்ஸ் சட்டேட்டரி சென்டர் என்ற பகுதிக்கு கட்டளையை கொடுக்கும், இவர் உடம்புக்கு குளுக்கோஸ் தேவைப்பாடு. சட்டேட்டரி சென்டர் என்ன செஞ்சிடும், பசி அப்படின்ற ஒரு உணர்வை தூண்டி விட்டுரும், பசிக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சாப்பாட்டை எடுத்து வைக்கும்போது கண் டயக்னோஸ் பண்ணுது, அந்த கண் அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போதும் அப்படின்னு சட்டேட்டரி சென்டர் சொன்னால் அதுக்கு மேல ஒரு இட்லி கூட நம்மளால சாப்பிட முடியாது, அதுக்கு மேல ஒரு இடியப்பம் கூட சாப்பிட முடியாது. அது போதும்ங்கிற கட்டளை சட்டேட்டரி சென்டர் தரணும். இது சட்டேட்டரி சென்டர் வேலை செய்யாம நின்றால், இந்த சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸ், கடுமையான மனநோய் உள்ளவங்களுக்கு அது சில நேரம் வேலை செய்யப்படும். வேலை செய்யாம விட்டா அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சில டாக்டர் மாதிரி ஆச்சரியப்பட்டு போறாங்க, இன்னும் மௌலவி ஏதோ சைத்தானா இருக்குமா, கொஞ்சம் ஓதி பாருங்கன்னா எனக்கு அனுப்பிட்டாங்க சில டாக்டர் மாதிரி. என்ன அதிகமா சாப்பிடுறோம், ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு மேசம் நிறைய குமிச்சு வச்சு அவரை விட பெரிய உணவு அவர் எப்படி சாப்பிட்டு போட்டு திரும்ப பசிக்குதுங்கிறாரு, எங்க செமிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆனா சைக்காலஜி டாக்டர் ஏமாற மாட்டார், அவருக்கு தெரியும் இது என்ன பிரச்சனை அப்படின்னு. இது நம்முடைய எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்முடைய இறப்பைக்குள்ள இருக்கக்கூடிய ஹோமோன் அதை அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன நீ கொடுத்தாலும் அது ஒன்றுமில்ல, இவ்வளவுதாங்க. ஒரு மனிதனுடைய இறப்பை சைஸ் என்ன தெரியுமா? உங்க வாய்க்குள்ள காத்த ஊதினா என்ன சைஸ் உள்ளுக்கு, அவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய இறப்பை. தொப்பை பெருசா அடிக்கலாம், வயிறு பெருசா, அது வெறும் கொழுப்பும் கொடரும். இப்படி என்ன எவ்வளவோ அதான் ஒரு மனிதனுடைய இறப்பை. அந்த இறப்பைக்குள்ளதான் நம்ம சாப்பிடுற 4 சான் சோறு போயிட்டே இருக்கு. எப்படி அதுல இருக்கிற அசிட் அதை அப்படியே கரைச்சிக்கிட்டே இருக்குது, என்ன தின்னாலும் கரைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப மூளை போதும் என்று கட்டளை கொடுக்காத வரையில செஞ்சுட்டே இதை கொண்டு போய் சங்கிலியில போடுவாங்க, மந்திரிப்பாங்க, ஓதி எறிவாங்க, அடிப்பாங்க, துவா ஓதுவாங்க, தாயத்து போடுவாங்க. டாக்டர்ஸ் 2 டேப்லெட் தான் கொடுப்பாங்க, ஃப்ளாக்சிட்டின் 20 மில்லிகிராம் 2 டேப்லெட் கொடுப்பாங்க, அவ்வளவுதாங்க, சரியா போயிடும். ஒரு 8 ரூபாவில் எல்லாம் முடிஞ்சு போகுது. அப்ப நான் கேட்கிறேன், ஜின்னா இருந்தா இதுக்கு டேப்லெட்டை கொடுத்தா சரியாகுது? எனவே இதெல்லாம் புராடி ஏமாத்துறாங்க சிலர், அடுத்தவங்களை அதெல்லாம் நான் சொல்றதுக்கு இருக்கிறேன். ஜின்னு பிடிச்சதாக நடிச்சு மாட்டிக்கிட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? உண்மையிலே ஜின்னு பிடிச்சதாக அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய மென்டல் இல்னஸாக வந்தது எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஜின்னுடைய தாக்கம், உண்மையான ஜின்னுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நான் இன்ஷா அல்லாஹ் பேசுறதுக்கு இருக்கிறேன். எனவே எனக்கு எதிராக நான் வழிகேடு என்று சொன்னவங்கள்ட்ட நான் சொல்லிக்கொள்ள, நான் எப்பயுமே வஹீக்கு முன்னுக்கு அறிவியலிய உளவியலை முற்படுத்த இல்லை. அது ஒரு நாளும் நேர்வழியாகாது. அவரு சொன்ன ஒரு ஜமானுடைய கொள்கையில நான் சரியா இருக்கிறேன். எனவே மனித உடம்புக்குள்ள ஜின்னு நுழையக்கூடிய அளவுகள் இதுதான், அதுக்கு மேல இல்லைங்கிறத நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த அப்துல் ஹமீத் ஷரை என்கிற இந்த யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய இந்த கேள்விகளுக்கு பதிலை நான் தந்துகிட்டு இருப்பேன். உங்க கேள்விகளை என்னுடைய கீழே இருக்கக்கூடிய இந்த இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்க கேள்விகளையும் கருத்துக்களையும் உங்களுடைய மனக்குமுறல்களையும் நீங்க அனுப்பி வைக்கலாம். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது அதுக்கு நான் பதில் தந்துட்டு இருப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.